எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஒன்னே ஒண்ணுதான். நான் எந்த காரணத்தை கொண்டும் அடித்தடியில் இறங்கக்கூடாது, அருவா எடுக்கக்கூடாது, கத்தியுடன் பேசிட்டு இருப்பேன். ஆனா என் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி, என் கட்சியை, என்னோட உறுப்பினர்களை, என்னுடைய போராளிகளை, பிஎம்டி போராளிகளை தொடணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்னைய மாதிரி ஒரு ரவுடியை நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருப்பேன். ஒரு மணி அவ்வளவு சிரசு முட்டுகள கோவத்தை வச்சுக்கிட்டு நான் பொறுமையா போவேன். அதுக்காண்டி என்னோட பிஎம்டி போராளிகளையும் பொறுப்பாளர்களையும் நான் தொட்டுட்டா எசகி ராஜா அருவா எடுக்க மாட்டாரு, கத்தி எடுக்க மாட்டாரு, நம்மளை விட்டுருவாருன்னு கனவுல கூட நினைக்காங்க. புரியுதா உங்களுக்கு? விடமன்ன இதை இந்த இடத்துல நான் அழுத்தி பதிவு செய்தோம்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். டோட்டல் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பிஎம்டி போராளிகள் மீது எவனும் கை வச்சதும் இல்ல, கை வச்சவன நாங்க விட்டதும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? என் கட்சியை சேர்ந்தவன இது வரைக்கும் பொய் வழக்குல யாரையும் அரெஸ்ட் பண்ணதும் கிடையாது, அரெஸ்ட் பண்ண விட்டதும் கிடையாது. ஒவ்வொரு இடங்களிலும் சரி காவல் நிலையங்கள் இருக்குன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். என் சமூகத்தின் மீது பொய் வழக்கு போட்ட காவல் நிலையத்தை நான் விட்டதே கிடையாது. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு என்னைக்குமே நான் யோசிச்சு கிடையாது என் மக்களுக்காண்டி. புரியுதா? நான் வரும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு